ओम गालीयेषुत्महे शमशन वाशन धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும், அமெரிக்கா ட்ராவல் பண்ணணும், நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கையில் என்னதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் இருக்கிற ஒருத்தர் அதாவது இந்த கைரேகை கொரியர் யூஎஸ் போயிட்டு வந்திருக்காரு. இங்கே சென்னையிலே நிறைய இடத்துல ஸ்வீட் ஸ்டாலு, ஸ்நாக்ஸு, இந்த போலி ஸ்டாலு, இது மாதிரி ஃபுட்டு ரிலவெண்ட்டான பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாரு. பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார். உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிளுக்குள்ளார ஏணி போல் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். ஏ போல் ஒரு அமைப்பு, அது கீழே ஒரு கோடு, இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாக ஏணி போல் பெரிய மீன் மற்றும் பெரிய ஏணி போல் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இது மாதிரி அமைப்பு உள்ளங்கையில் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் நல்ல பணம் சம்பாதிக்கிறாரு. இவர் சின்ன வயசில் படிக்கிறதே கஷ்டப்பட்டுருக்காரு. அப்புறம் உடனே வாங்கி படித்து 12th முடித்து அப்புறம் அதுக்கு பிறகு பிசிஏவில் ஒரு டிகிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு சொந்தமாக சின்ன இடம் இருந்திருக்கு, அது மேலே லோனில், அதாவது பேங்க்கில் வச்சு லோன் வாங்கி அதன் மூலம் யூஎஸ் போயிருக்காரு. யூஎஸ் போயிட்டு நல்ல ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சென்னையில் வலசரவாக்கம், விருகம்பாக்கம், இது மாதிரி இடத்துல நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரு. அப்புறம் சில ஆண்டுகள் அங்கே அமெரிக்காவில் ஒரு நல்லா சம்பாரிச்சிட்டு இப்போ நம்ம சென்னைக்கு ஃபுட்டு ரிலவெண்ட்டான பிஸ்னஸ் பண்ணுறாரு. நிறைய இடத்துல ரெஸ்டாரண்ட்டு, ஸ்நாக்ஸ்னால் லோக்கல் ஐட்டத்துலேருந்து எல்லாமே, தோசை, பரோட்டாவிலேருந்து, அங்கே பக்கத்துலேயே இந்த கருப்படி கடை மாதிரி முறுக்கு, அதிரசம், சீடை, தமிழ் ட்ரெடிஷன் ஃபுட்டு இருக்கு இல்லைங்களா, நுறுக்கு திணிகள், அது சம்மந்தமான கடையும் போட்டிருக்காரு. மற்றும் பல தொழில்கள் செய்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா, அதாவது இளமையில் கஷ்டத்தில் இருந்தாலும், வறுமையில் அடிபட்டு இருந்தாலும், வறுமையில் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பு முடித்து, டிகிரி படிப்பு படித்து, அப்புறம் 4 பேர்கிட்ட கடன் வாங்கி மிச்சம் மீதிக்கு தன்னுடைய பூர்வீக சொத்து கொஞ்சம் இருந்து, சொத்துனா பெரிய சொத்துலாம் இல்லை, ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருந்திருக்கு, அதை விற்று அவர் யூஎஸ் போயிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகிட்டார். அதுக்கு மிக முக்கிய காரணம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஏணி போன்ற இந்த அமைப்பு, அதே போல் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய மீன் போன்ற இந்த சிம்பல், அதே போல் சுக்கிரமேட்டினுடைய அடிப்பகுதியில் இந்த வளைவாக ஃபிஷ் சிம்பிள் போல் இருந்ததுன்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பொருள் மேலே, நிலத்து மேலே, ஷேர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது 100கணக்கான மடங்கு, ஏன் 1000கணக்கான மடங்கு லாபமாக மாறுது. எனக்கு தெரிஞ்சு 2000க்கு முன்னாடி, அதாவது 2000க்கு முன்னாடி 60,000 70,000 விற்றுருந்த நிலம் இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகுது. ஸோ அதை 60,000 100 மடங்குன்னு சொல்லவா இல்லை 1000 மடங்குன்னு சொல்லவான்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. அது மாதிரி ஒரு பொருள் மேலே, ஒரு இடத்து மேலே, ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு அதிக லாபமாக மாறுறது அப்படின்றது தான் இந்த ரேகை. அதாவது சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய பிறை போன்ற வடிவம் இருந்ததுன்னா நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் லாபம் அடைவீங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் கட்டை விரலில் கண் போன்ற ரேகை இருந்தால் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் லைஃபோட செகண்ட் ஆஃபில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, உலக ஞானத்தை அடைகிறாங்க. நிறைய ஆன்மீக தொண்டு நிறுவனத்துக்கு, அதாவது கடவுள் பேரை சொல்லி, தொண்டு நிறுவனங்கள் பேர் சொல்லி நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறாங்க. அதே போல் ஆள்காட்டி விரலில் இருக்கிற அந்த குருமேடு இடத்துலேருந்து இதே ரேகை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இதயம் உள்ளவங்களாக இருக்காங்க. நேர்மை, நியாயம், நீதி, உண்மை, உழைப்பு, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் போய் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க சொத்தை அடித்து பிடுங்க மாட்டாங்க, நமக்கு ஏன்பா ஊர்வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. மொத்தத்தில் ஜென்யூனான கேரக்டராக இருப்பாங்க, பழிபாவத்துக்கு பயந்து போயிருப்பாங்க. அது மாதிரி அமைப்புள்ள ஒரு நல்ல மனிதர் இவர். அதே மாதிரி புதன் விரலுக்கு கீழே நல்ல உப்பலாக இருக்குது பாருங்கள். இது நல்ல கல்வியாளர், நல்ல அறிவாற்றல் உள்ளவர், பல மொழி பேசக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி சூரிய மேட்டுக்கு கீழே உப்பலாக இருக்குது பாருங்கள் ரேகை, அந்த மேடு. அதனால் அரசாங்க வழியில் யோகம் உடையவர். பல அரசியல்வாதிகளையும் இவருக்கு கான்டாக்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா தொழில் பண்ணுறவங்களாம் அரசியல்வாதிகளுடைய கான்டாக்ட் வச்சுக்கிறது அவசியம். எல்லாம் ரவுடிங்க தொல்லை, மாமூல் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. அதனால் பிஸ்னஸ் மேன்லாம் கட்டாயம் அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். பல பேருடைய உதவியெல்லாம் வேண்டியது மிக மிக முக்கியம். இல்லைன்னா வரவும் போகிறவங்களாம் கடைக்கு மாமூல் கேட்டு மிரட்டுவான்,
ஓசியில் சாப்பிட வருவான். அதெல்லாம் தடுக்கணுன்னா நம்மக்கிட்ட வர எல்லா பிஸ்னஸ்மேன்ட்டையும் நான் சொல்கிறது தான். பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 4 அதிகாரமிக்கவர்களுடைய, அதாவது அதிகாரமிக்கவனா அரசியல்வாதிங்க, போலீஸ் அதிகாரிங்க, மிகப்பெரிய விவிஐபிஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எதிர்காலத்தில் தொழில் செய்கிறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். இந்த லோக்கல் ரவுடிகள்கிட்டருந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களும் பல பேர் நைட்டு போதை போட்டு வந்து கடையில் குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணுற நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஆட்டோ ரவுடிகள் மற்றும் ஏரியா ரவுடிகள் இவங்கள்ட்டருந்து நீங்கள் தொழிலை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற விஐபிகளுடைய தொடர்பை, கான்டாக்ட்ஸை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும். ஜாதக ரீதியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும். இப்போ துபாயில் போயிட்டு, சிங்கப்பூர், மலேசியாவில் போயிட்டு நீங்கள் தொழில் செய்யணுன்னா நீங்கள் பெரிய பெரிய விஐபிகளோட தொடர்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் தொழில் ஓடும். ஏன்னா அங்கே தந்தா இந்த மாமூல் கட்டி யாரும் மிரட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம சென்னையில் தொழில் பண்ணும்போது ரவுடிகளுடைய தொழில் சேஃப்டியாக இருக்கணும்னா பல விஐபிகளுடைய தொடர்புகள் மிக மிக முக்கியம் அப்படின்றத நான் அடிக்கடி நம்முடைய கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இவருக்கு சுக்கிரமேட்லேயும் செவ்வாய் மேட்லேயும் நிறைய குறுக்கு ரேகைகள் இருக்குது பாருங்கள். அதனால் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இவருக்கு நிறைய லோக்கல் ரவுடிகளால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. லோக்கல் ஆட்டோக்காரங்க, லோக்கல் ரவுடிங்க இவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, டீ, போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிற பிரிஞ்சி, ஃப்ரைட் ரைஸ், அங்கே இருக்கிற ஃபுட், அங்கே என்ன கிடைக்குதோ, ஏன்னா ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த போலி ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் ஸ்டாலாக இருந்தாலும் சரி, அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்தந்த இடத்துல சாப்பிட்டுட்டு காசு தராமல் அப்படியே நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது மாதிரி கீழ் சுவைமேட்லேயும் மேல் சுவைமேட்லேயும் அதே போல் சுக்கிரமேட்லேயும் குறுக்கு ரேகைகள் இருக்கோ, அதெல்லாம் வெள்ளங்க ரேகை, பிரச்சனை ரேகை, செலவு ரேகை, அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ரவுடி தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் பிஸ்னஸில் லாஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக விஐபிகளுடைய நீங்கள் எந்த இடத்துல தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல விஐபிகளுடைய கனெக்ஷனை கொஞ்சம் ஏற்படுத்திங்க. அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இவருடைய கையில் பாருங்கள், குருமேட்டில் பெருக்கல் குறியும் அதை சுற்றியும் ஒரு வட்டம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இவருடைய ஒய்ஃப் சினிமா ஸ்டார் போல் இருப்பாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, யாருக்கு குருமேட்டில் பெருக்கல் குறி இன்டீரியர் இருந்து அதை சுற்றியும் ஒரு கிரில் போன்ற வட்ட வடிவம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல திருமண யோகமும், அட்ராக்டிவான ஆண், அதே போல் ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்கு அட்ராக்டிவான ஒரு நல்ல கம்பெனி பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி நண்பர்களே.